அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ள வழக்கறிஞர் ஜெகநாத் தான் தாக்கல் செய்துள்ள வழக்கில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு? இந்த வழக்கானது எப்போ விசாரணைக்கு வர இருக்கு? வணக்கம். திராவிட கழகம் சார்பில் கடந்த 8ஆம் தேதி நடத்தப்பட்ட கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கட்சி பொறுப்பிலிருந்து பொன்முடி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில அமைச்சராக அவர் நீடித்த காரணத்தினால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பொதுநல மனுவில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில அமைச்சர் பொன்முடியுடைய பேச்சு என்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். பொன்முடியுடைய பேச்சு கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது எனவும் குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல என்றும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பொன்முடிக்கு இருக்கிற நிலையில அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்தும் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். பதவி பிரமாணத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுவில் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் ஜெகநாத் முறையீடு செய்தார். அப்போது தலைமை நீதிபதி ஏற்கனவே அவருக்கு எதிராக கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு.